ஹலோ, அண்ணாளை குறித்து தெரியுமா? இன்னும் ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க போகிறேன். அண்ணாளை குறித்து தெரியுமா? அண்ணாளுக்கு என்ன இல்லை? எல்லாரும் இங்கே கவனிக்கிறீங்களா? அண்ணாளுக்கு குழந்தை இல்லை. அங்கே எல்லாருமே ஒதுக்குறாங்க, மலடின்னு திட்டுறாங்க. இந்த குழந்தை இல்லாதவங்களுக்கு அந்த மற்றவங்க பேசுகிற பேச்சை கேட்டு தான் எவ்வளோ மனமடிவாக இருக்குன்னு தெரியும். குழந்தை இல்லாதவங்கள கல்யாண வீட்டுக்கு சரியாக கூப்பிட மாட்டாங்க. குழந்தை இல்லாதவங்கள விசேஷமான வீட்டுக்கு இந்த என்ன வளகாப்பு அது இதெல்லாம் போடுவாங்கல்ல, அதுக்கெல்லாம் கூப்பிட மாட்டாங்கங்க. அவ்வளோ துக்கப்பட்டு இருந்த அண்ணாவில் பாருங்க, அந்த அண்ணாள் போய் ஜெபம் பண்ணுகிறா. என்ன செய்கிறா? போய் உட்காந்து முணு 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 முணுன்னு அப்படியே ஆண்டவர்கிட்ட விண்ணப்பம் பண்ணிக்கிட்டே இருக்கா. இந்த ஊழியக்காரர் ஏலி தேறின ஊழியக்காரருங்க. அந்த ஊழியக்காரர் அந்த முணு முணுன்னு ஜெபம் பண்ணுறத, கண்ணீரோடு ஜெபம் பண்ணுறதை பார்த்துட்டு தூரத்தில் இருந்தாங்கன்னு பார்க்குறாரு. இந்த அம்மா இந்த ஸ்ரீ தண்ணியை போட்டு உட்காந்து புலம்பிக்கிட்டு இருக்குது. சொல்கிறேன் நான் முணு முணு இன்னைக்கு சொல்லுவேன், நீங்கள் கண்ணீர் சிந்தி கதறி அழுகிறது எந்த ஊழியக்காரர் எந்த மனுஷனுக்கும் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் கண்ணீர் சிந்தி அழுகிறது யாருக்கு எனக்கும் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை, எந்த விசுவாசிக்கு உறவினருக்கு கூட தெரிய வேண்டிய அவசியம் இல்லைங்க. மனம் கசந்து அந்த ஆலயத்தில் உட்காந்து அப்படியே கதறி அழுகிறார். அவமானம் தாங்க முடியாதபடியாக இருக்கிறதுனால் யார்கிட்ட? தேவன்கிட்ட கதறுகிறார். கதறினதையும் பார்க்கிறாரு. ஒன்றும் வெறும் ஜெபம் இல்லைங்க, கவனிங்க. வெறும் அவ ஜெபம் இல்லை, நான் வாசிக்கிறதுக்கு நேரம் நல்லா வேணும் சொல்லிட்டு போறேன். சும்மா போய் ஜெபம் பண்ணல. ஆண்டவரே எனக்கு ஒரு குழந்தையை தவறும், எனக்கு குழந்தையை தவறும், அவனை தாங்க முடியல, வெக்கம் தாங்க முடியல, துக்கம் தாங்க முடியல, எனக்கு ஒரு குழந்தையை தாருன்னு மட்டும் இல்லைங்க. என்ன சொல்லி ஜெபம் பண்ண தெரியுமா? நீங்க ஒரு குழந்தைய கொடுத்தா அந்த குழந்தைய உமக்கு ஒரு பொருத்தனை. இன்னைக்கு எத்தனை பேர் கண்ணீரோடு பொருத்தனையோடு நம்ம காரியங்களை நிறைவேற்ற ஜெபிக்கிறோம். ஒரு பொருத்தனை வைத்து ஜெபம் பண்ணுகிறா. அவளுக்கு குழந்தை இல்லை, வெகு காலமா இல்லை, ஒரே ஒரு பையன்தான் பிறக்குது. அவனையும் ஆலயத்துக்கு அர்ப்பணித்து விடுவேன் என்று சொல்லி ஜெபம் பண்ணினா, அந்த பாருங்க, கணவன் மனைவிக்குள்ள அன்பின் ஐக்கியம் எப்படிப்பட்டது தெரியுங்களா? எல்கானாவுக்கும் அந்த அண்ணாளுக்கும் அப்படியே அன்பின் ஐக்கியம் எப்படிப்பட்டது தெரியுங்களா? அவ கொண்டு போய் சொல்றா, நான் வேண்டிட்டேன்.